இன்றைக்கி இட்டாலியன் ஸ்டைல் வெஜ் சீஸ் குழிப்பணியாரம் தயாரிக்கலாமா? முதல்ல கொஞ்சம் கலர்ட் பெல் பெப்பர்ஸ், அதாவது சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு குடமிளகாயை இட்டாலியன் ஸ்பைசஸ் போட்டு ஜஸ்ட்டு லேசாக குக் பண்ணி வச்சுருக்கேன். அதோட இட்லி மாவை சேர்த்து கலக்கிறேன். இது மொசரெல்லா சீஸ் க்யூப்ஸு. ஸோ எவ்வளோ குழிப்பணியாரம் பண்ண போகிறோமோ அவ்வளோ சீஸ் க்யூப்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் நம்ம குழிப்பணியாரத்துக்கு, இந்த இட்டாலியன் ஸ்டைலில் நம்ம பண்ணுறதுனால. இப்போது அந்த குழிப்பணியார கல்லை சூடு பண்ணி அதில் இருக்கக்கூடியதான அந்த குழிகளில் எண்ணெயை ஊற்றலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலே போதும். நடுப்புற நம்ம வேணும்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நம்ம கலந்து வச்சதான மாவை அதாவது காய்களோடு கலந்து வச்சதான மாவை இது ஒரு குழியிலையும் நம்ம போடலாம். ஸோ சென்டரில் சர்க்கிளில் இருக்கக்கூடியதான குழிகளில் நான் சீஸ் போட்டு மேலே திருப்பி மாவு போட்டிருக்கேன். இந்த அவுட்டர் சர்க்கிளில் இதோ போட போகிறேன். எல்லாத்துலேயுமே ஒரு சீஸ் க்யூப் போடுறேன். இந்த சென்டர் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அதை இந்த சீஸ் க்யூப் வச்சு க்ளோஸ் பண்ணுங்க, ஏன்னா அது சீக்கிரமாக குக் ஆகிடும் சென்டர் போர்ஷனாக இருக்கிறதுனால. இப்போது நம்ம வச்சதான சீஸ் க்யூபுக்கு மேலே கொஞ்சம் மாவு போட்டு நம்ம கவர் பண்ணணும். அப்போ தான் லேட்டர் அந்த சீஸோட நம்ம அந்த குழிப்பணியாரத்தை சாப்பிட்றச்சு நல்ல அந்த சீஸோட எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ மூடியை போட்டு மூடிடலாம். சென்டர் சர்க்கிளில் வச்சதான அந்த குழிப்பணியாரங்கள் நம்ம டேர்ன் பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். இப்போ ஒரு டேஷ் ஆஃப் ஆலிவ் ஆயில் நடுப்புற ஆட் பண்ணிவிட்டு அந்த சென்டர் சர்க்கிளில் இருக்கக்கூடியதான அந்த குழிகளில் இருக்கக்கூடியதான அந்த குழிப்பணியாரத்தை டர்ன் பண்ணலாம். ஓரத்தில் இருக்கக்கூடியதான, அதாவது அந்த அவுட்டர் சர்க்கிளில் இருக்கக்கூடியதான அந்த குழிப்பணியாரங்கள் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். ஸோ அதை திருப்பி மூடிட்டு அது கொஞ்சம் குக்காரிச்சு அதை திருப்பி விடலாம். கண்டிப்பாக நம்ம ஹீட்டை மீடியம் ஹீட்டில் தான் வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ரெண்டு சைடும் நல்ல ப்ரௌனாக, கோல்டன் ப்ரௌனாக குக் ஆகும். நடுப்புற வேணும்னா ஒரு டேஷ் ஆஃப் ஆலிவ் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர் சர்க்கிளில் இருக்கக்கூடியதான அந்த குழிகளில் நம்ம போட்டதான அந்த இட்டாலியன் ஸ்டைல் வெஜ் சீஸ் குழிப்பணியாரம் தயாராகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன்.